வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு, நல்லா தெரியும். அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 7ஆம் தேதியில இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னையில இருந்துன்னா ஏப்ரல் 7ஆம் தேதியில இருந்து மே 3ஆம் தேதி வரை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அதோட நம்ம கரெக்ஷன் எப்ப பண்றதுன்னு பாத்தீங்கன்னா மே 3ஆம் தேதியில இருந்து மே 13ஆம் தேதி வரை எதுவும் கரெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம பண்ணிக்கலாம். ஆனா மே 3ஆம் தேதிக்குள்ள ஆன்லைன் அப்ளிகேஷனை நம்ம ஃபில்அப் பண்ணி முடிச்சிடணும். அதுல எதுவும் கரெக்ஷன் இருந்தா மட்டும் அது லாஸ்ட் ஒரு 10 நாள்ல வந்து நம்மளுக்கு டைம் தராங்க. ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அப்ளை பண்றதுன்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லி நம்ம கூகுள் குரோம்ல போய் அடிச்சுட்டு ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுத்தோடனே நம்ம நோட்டிபிகேஷன்ல வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் காமிக்கும். நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் போனீங்கன்னா முதல் இதுல இதுதான் காமிக்கும். ஓகேவா? நோட்டிபிகேஷன் டேட் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 நாளுக்கு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் 7ஆம் தேதிக்கு. லாஸ்ட் டைமிங் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 3ஆம் தேதி. ஆக்சுவலா எல்லாத்துக்கும் ஒரு மாசம் டைம் தருவாங்க. 7ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரை தான் டைம் தருவாங்க. இந்த டைம் கம்மி தான் கொடுத்துருக்காங்க. கடைசியா பண்றேன் விட்டுறாதீங்க, சர்வர் பிஸி ஆயிரும். ஓகேவா? இந்த மாசத்துல நிறைய முகூர்த்த நாள் கூட இருக்குது. நீங்களா ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. அவசரப்படாம எதுவுமே தப்பு இல்லாம நல்லா ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து நான் பண்றதெல்லாம் கரெக்டான அவங்க கிட்ட வெரிஃபை பண்ணி பண்ணுங்க. இன்னொருத்தர்கிட்ட நீங்க அப்ளை பண்ண கொடுத்துட்டு அவர் பக்கத்துல இருந்து நீங்க வேடிக்கை பார்த்தாதீங்க. உங்க கையில நீங்க பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் எதுவும் மிஸ்டேக் ஆகாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல நம்ம பொண்ணு வந்து ஒரு பொண்ணு வந்து காசு கொடுத்து அப்ளை பண்ண சொன்னாங்க. அவங்க அப்ளை பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணாம விட்டுட்டாங்க. அந்த பொண்ணு சென்டர்ல ஸ்டே பண்ணி ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் முடிச்சு எக்ஸாமுக்கே நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஹால் டிக்கெட் வரல. என்னடா போய் அப்ளிகேஷன் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தா பேமெண்ட் வந்து நாட் பெய்டு இருக்குது. ப்ரௌசிங் சென்டர்ல போய் பார்த்தா நான் மறந்துட்டேன்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது. அதனாலதான் சொல்றேன், உங்க கையில நீங்க ஃபுல்லாவே சப்மிட் பண்ணி அந்த பிடிஎஃப் எடுத்து கடைசியில பிடிஎஃப் வரும். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதுல எதுவும் கரெக்ஷன் இருந்தா லாஸ்ட் 10 நாள்ல கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி வெப்சைட்ல வந்து எடுத்தோன்னே இந்த மாதிரி வந்து நிற்கும். ஓகேவா? ஆன்லைன் அப்ளிகேஷன் போயிட்டீங்க அப்படின்னா அதுல அப்ளை நவ் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? அப்ளை நவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யூசர் நேம், மெயில் ஐடி, அதாவது இமெயில் ஐடியும் போன் நம்பரும் கொடுக்கும். நம்ம 4 இதை மட்டும் கரெக்ஷன் பண்ணவே முடியாது. நம்ம அப்ளை பண்ணும் போது எந்த 4 அப்படின்னு மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. நேம் மாத்த முடியாது. கரெக்ஷன் லாஸ்ட் 10 நாள்ல நேம்ல சேஞ்ச் பண்ண முடியாது. இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ண முடியாது. போன் நம்பர் சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸாம் சென்டர் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த 4 விஷயத்தை சேஞ்ச் பண்ணவே முடியாது. மீதி இருக்கிறதெல்லாம் கூட சேஞ்ச் பண்ணலாம். இந்த 4 மட்டும் பார்த்து எதுவும் மிஸ்டேக் இல்லாம பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம அந்த அப்ளை நவுன்னு கொடுத்தோன்னே இமெயில் ஐடி மொபைல் நம்பர் போகும். இதை வெரிஃபை பண்ணும். ஓகேவா? மெயில் ஐடியை சைட்ல ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க மெயில் ஐடி கொடுத்துட்டீங்கன்னா அங்க வெரிஃபை மெயில் ஐடின்னு கேட்கும். அங்க பக்கத்துல நீங்க வெரிஃபைன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஓடிபி மெயில் ஐடிக்கு போயிடும். அந்த ஓடிபியை கொண்டு வந்து நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயில் ஐடி வந்து வெரிஃபைடு அப்படின்னு வந்துடும். சேம் அதே மாதிரியே போன் நம்பர், கையில மொபைல் நம்பர் எந்த நம்பர் வச்சிருக்கீங்களோ அந்த நம்பரை கொடுங்க. சைட்ல அது ஓடிபி கொடுக்கும். வெரிஃபைன்னு கேட்கும். அதுக்கும் நீங்க ஓடிபி சொல்ற மாதிரி இருக்கும். வீட்டுல மொபைல் வச்சுட்டு வந்துட்டு நான் அப்ளை பண்றேன்னு சொல்லி உட்காந்துருந்தீங்க அப்படின்னா யார்ட்ட கேட்கற மாதிரி ஆயிரும். அதனால கையில மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. மெயில் ஐடி சைட்ல ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வெரிஃபை பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க நம்மளுக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் மெயில் ஐடிக்கும் போன் நம்பருக்கும் அனுப்பி வைப்பாங்க. ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் காமிக்கிறேன். பாருங்க, நம்ம இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம், மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். அங்க சைட்ல வெரிஃபை இமெயில் நம்பர், வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெரிஃபைடு அப்படின்னு வந்துரும். ஓகேவா? ஓடிபி வில் பி சென்ட் டு ஃபார்வர்ட் இமெயில் ஐடி. சேம் அதே மாதிரி ஓடிபி சென்ட் டு மொபைல் நம்பர்னு வந்துரும். அங்க இருக்கிற மொபைல் ஓடிபியை கொண்டு வந்து இங்க நம்ம சப்மிட் கொடுத்துறணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எங்க போகும் அப்படின்னா மெயில் ஐடி வெரிஃபைடுன்னு வந்துரும். ஓகேவா? போன் நம்பரும் அது மாதிரி வெரிஃபைடுன்னு வந்துரும். வெரிஃபைடு வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய போன் நம்பருக்கு இல்லைன்னா மெயில் ஐடிக்கு யூசர் நேமும் வந்துரும், பாஸ்வேர்டுமே வந்துரும். பாஸ்வேர்டு வந்து ஒரு நம்பர் மாதிரி எல்லாமே கலந்து ஒரு லென்த்தா கொடுத்துருப்பாங்க. பாஸ்வேர்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூசர் நேமே சேஞ்ச் பண்ண முடியாது. பாஸ்வேர்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை இங்க செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கரண்ட் பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மெயில் ஐடியில அவங்க கொடுத்துருப்பாங்க. அவங்களே டிஎன்யூஎஸ்ஆர்பி மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருந்திருப்பாங்க. அந்த மெசேஜை கொண்டு வந்து இந்த கரண்ட் பாஸ்வேர்ட்ல டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நியூ பாஸ்வேர்டுன்றது நம்ம கிரியேட் பண்றது. எனக்கு இந்த பாஸ்வேர்டு இனிமேட்டு எனக்கு இந்த நியூ பாஸ்வேர்டு தான் வேணும்னு சொல்லி நமக்கு ஏற்ற மாதிரி பாஸ்வேர்டை ஒண்ணு டைப் பண்ணிக்க வேண்டியதான். அதுல வந்து இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகி அதை வெளியில காமிக்கும். இது வந்து ஹிடன் சிம்பிள். ஓகேவா? அதை ஹிடன் சிம்பிள் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன டைப் பண்ணிருக்கோம் அப்படின்றது இங்க தெரியும். மறுபடியும் இந்த கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டை மறுபடியும் இன்னொரு டைம் டைப் பண்ணி சப்மிஷன் கொடுத்துருங்க. ஓகேவா? இதுதான் பாஸ்வேர்ட் சேஞ்சஸ். பாஸ்வேர்டு கரண்ட் பாஸ்வேர்டு என்ன நிறைய பேர் திணறிட்டு இருப்பாங்க. கரண்ட் பாஸ்வேர்டு உங்க போன் நம்பருக்கு நார்மல் மெசேஜ்ல டிஎன்யூஎஸ்ஆர்பி அனுப்பியிருப்பாங்க.
அங்க ஓடிபி வெரிஃபைடு ஆயிடுச்சு அப்படின்னாலே இதுதான் யூசர் நேம், இதுதான் பாஸ்வேர்டுன்னு சொல்லி உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும், மெயில் ஐடி வந்திருக்கும். அதுல இருந்து நம்ம வந்து கரண்ட் பாஸ்வேர்டையும் எடுத்துட்டு வரணும், யூசர் நேம் எடுத்துட்டு வரணும். அதை வச்சுதான் நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் சைன்இனே பண்ணி உள்ள வர போறோம். ஓகேவா? சரி, அடுத்து இங்க பாருங்க, இதுதான் மெசேஜ். இதுதான் மெசேஜ். ஓகேவா? இங்க கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க இந்த லைன்ல, யுவர் யூசர் ஐடி என்ன கொடுத்துருக்காங்க, 25 SUB103225 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அந்த பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு பாருங்க, கண்ணா பின்னான்னு கொடுத்துருக்காங்க, நம்பர் கொடுத்துருக்காங்க, லெட்டர் கொடுத்துருக்காங்க, கேப்ஸ் கொடுத்துருக்காங்க, மறுபடியும் நம்பர் கொடுத்துருக்காங்க, லெட்டர் கொடுத்துருக்காங்க, கேப்ஸ் சும்மால எல்லாம் கலந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்மளால மெமரியா வச்சிருக்க முடியாது பாஸ்வேர்டை. அதனால நமக்கு தெரிஞ்ச செட், நமக்கு தெரிஞ்ச நல்லா தெரிஞ்ச ஒரு பாஸ்வேர்டை செட் பண்றோம். இந்த மெசேஜ் வந்து போன்ல வந்துருக்கும், இதை எடுத்து தான் நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ண போறோம். ஓகேவா? சரி, அடுத்து நீங்க அங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நிற்கும், அப்ளை சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நாட் கம்ப்ளீட்டட் வந்து நிற்கும். இப்போ நம்ம அப்ளை கொடுத்து நம்ம உள்ள போறோம். ஓகேவா? அப்ளை ஆன்லைன் கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மொத்தம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத இந்த சைடுலயே நீங்க பாத்துக்கலாம். என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, பர்சனல் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பர்சனல்ஸ் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து அட்ரஸ் கேட்டிருந்திருக்காங்க. அட்ரஸ்ல பர்மனன்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ். அடுத்து எஜுகேஷன் குவாலிபிகேஷன். எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க படிச்ச, அதாவது இந்த தடவை தெளிவா கொடுத்துருவாங்க, 10th +2 +3 +4 அவங்களே கேட்கறாங்க. ஒரு 5 பாக்ஸ் வச்சு அவங்களே கேட்கறாங்க. அதை தான் நீங்க கிளிக் பண்ணணும். எதுன்னு கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல பாக்ஸ் கீழே வரும், அதை தான் நீங்க டைப் பண்ற மாதிரி வந்திருக்கும் எஜுகேஷன்ல. ஓகேவா? பிளஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க எதுவும் இப்ப நீங்க ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்திருப்பாங்க. ஒர்க் பண்ணல அப்படின்னா நோன் கொடுத்துடலாம். பிளஸ் அடிஷனல் டீடைல்ஸ் எதுவும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கேட்டிருந்திருப்பாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரிஸ் டீடைல்ஸ்னா இந்த ஸ்போர்ட்ஸ், வார்ட் கோட்டா இந்த மாதிரி இருக்கிறது. ஓகேவா? அடுத்து PSTN டீடைல்ஸ், தமிழ் வழி சான்றிதழ் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எதை நம்ம இங்க டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது. எக்ஸாம் டீடைல்ஸ், எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ், எக்ஸாம் சென்டர் இந்த மாதிரி கொடுக்குறது. ஓகேவா? கடைசியா டாக்குமெண்ட், என்னன்னா நம்ம இங்க கொடுக்குறோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் கடைசியா வரும். மொத்தம் 10, 12 இந்த மாதிரி டாக்குமெண்ட் கேட்கும். அதெல்லாம் நம்ம பிடிஎஃப்ல அவங்க ஒரு கேபி சொல்லியிருப்பாங்க, இத்தனை கேபில இருந்து இத்தனை கேபி பிடிஎஃப் இமேஜ் இருக்கணும் அப்படின்ற, அதை நம்ம கிராப் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். கடைசியா அப்லோடு, அப்புறம் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட வேண்டியதான். பேமெண்ட் பண்ணி கன்ஃபர்மேஷன் வந்துட்டா பிடிஎஃப் வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் பர்சனல் டீடைல்ஸ் கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஓபன் பண்ணோடனே சைன்இன் பண்ணோடனே என்ன வந்து நிக்கணும், இந்த மாதிரி வந்து நிக்கும். ஓகேவா? வந்து நிக்கும் போது நீங்க இங்க பட்டனை கொடுத்து ஒண்ணும் இல்ல, இந்த நோட்டிபிகேஷன் படிச்சு நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே இல்ல. இங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுறது ஏப்ரல் 7 க்ளோஸ் ஆகுறது மே 3 எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 13 கரெக்ஷன் சொல்றாங்க. டேட் வந்து நான் அனௌன்ஸ் பண்றேன், பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லி இருந்திருக்காங்க. நோட்டிபிகேஷன் வேணும்னா நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வேற எதுவும் சொல்லல. நம்ம இங்க கிளிக் இந்த பட்டன் பாக்ஸ் அதை ஓபன், அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீஜர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போயிடலாம். இப்போ ப்ரொசீஜர் கொடுத்துட்டீங்க. ஓகேவா? ப்ரொசீஜர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பர்சனல் டீடைல்ஸ் என்னன்னா கேக்குது. ஃபர்ஸ்ட் நேம் கேக்குது, SSLC மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி நேம் கேட்கணும். ஓகேவா? ஒரு சில பேர் வந்து கெஜெட்ல வந்து நான் நேம் சேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பழைய பேர் தான் இங்க கொடுக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஓல்டு நேம் கொடுக்கணும். இல்ல நான் கெஜெட்ல நேம்லாம் சேஞ்ச் பண்ணல சார், எனக்கு ஒரே நேம் தான் இருக்குதுன்னா நீங்க கெஜெட்ல வந்து இங்க நோன் கொடுத்துடலாம். ஓகேவா? ஒரே நேமா இங்க கொடுத்துட வேண்டியதான். ஃபுல்லாவே பக்கத்துல இன்சியல் இருக்கும், நீங்க இன்சியல கொடுத்துக்கலாம். நான் கெஜெட்ல சேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓல்டு நேம் இங்க இருக்கணும், கெஜெட்ல இருக்க இடத்துல எஸ் இருக்கணும். கெஜெட்ல அவன் டேட் கேட்பான், எந்த டேட்ல நீங்க சேஞ்ச் பண்ணீங்க, கெஜெட் நம்பர் என்ன, இதெல்லாம் கேட்பாங்க. அந்த டீடைல்ஸ் வந்து பக்கத்துல எடுத்து வச்சுக்கோ. அந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னா நேம் சேஞ்சுக்கான ஆதாரம் வந்துடும். ஓகேவா? அவ்வளவுதான் அந்த டீடைல்ஸ். அடுத்து என்ன கேட்கறாங்கன்னா ஜெண்டர் கேட்கறாங்க, மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி நீங்க அப்ளை பண்றீங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த், SSLC மார்க் ஷீட் படி உன்னோட டேட் ஆஃப் பர்த் என்னன்றதான் போகணும். நமக்கு நான் இது செலிப்ரேட் பண்றேன்லாம் போடக்கூடாது. SSLCல நம்மளோட மார்க் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபாதர் நேம், அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன அப்படின்றது. ஓகேவா? அப்பா பேரு அம்மா பேரு. அடுத்து கார்டியன் நேம், கார்டியன் நேம் நம்மளுக்கு வந்து ஸ்டார் கொடுக்கல. இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்துருந்தாங்கன்னா மஸ்ட் நம்ம கன்ஃபார்மா போடணும். கார்டியன் நேம்ஸ் வந்து ஸ்டார் கொடுக்கலன்னா நம்ம விட்டுறலாம். ஓகேவா? அடுத்து வந்து நேஷனாலிட்டி எல்லாத்துக்குமே இந்தியன் வந்துடும். ரிலிஜியன் வந்து உங்களுக்கு ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லிமான்றத பார்த்து நீங்க அந்த இடத்துல ரிலிஜியனை டைப் பண்ணிக்கோங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸும் பார்த்துக்கோங்க. அன்மேரிடா மேரிடா ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? இதான் பர்சனல் டீடைல்ஸ்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. என்னன்னா கேட்கறாங்க, பேர் கேட்கறாங்க, நேம் சேஞ்ச் எதுவும் பண்ணிருக்கான்னு கேட்கறாங்க, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம்,
கெஜெட்ல இருக்கிற நேம், அதாவது அங்க சாரி கார்டியன் நேம் கேக்குறாங்க, கெஜெட்ல இருந்து சேஞ்ச் பண்ணி தான் சப்ஜெக்ட் வச்சு நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி, ரிலிஜன், மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேக்குறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மெரிட்டல் ஸ்டேட்டஸோட அடுத்த நம்பர் ஐடென்டிபிகேஷன் மார்க். ஓகேவா? நம்மளுடைய மச்ச அடையாளங்கள், அந்த அடையாளம் என்ன, அதாவது மச்சம் எங்க இருக்கு, தழும்பு எங்க இருக்கு அப்படின்னு கொடுக்குறது. ஓகேவா? ஒன்னு மச்சம், ஒரு இடத்துல தழும்பு கொடுக்கலாம், அதனால பாத்துக்கோங்க என்னன்னு சொல்லி. கீழே என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பிரசிடென்ட்ல வந்து எதுவும் நீங்க அவார்டு எதுவும் வாங்கியிருக்கீங்களா, குடியரசுத் தலைவர்கிட்ட ஏதோ நம்ம அவார்டு வாங்கியிருந்தோம்னா அவார்டு வாங்கியிருக்கேன், என்ன அவார்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். இல்ல அப்படின்னா நோன் கொடுத்துடலாம். ஓகேவா? அடுத்து வந்து கம்யூனிட்டி டீடைல்ஸ். கம்யூனிட்டி டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜாதி சான்றிதழ். ஓகேவா? எந்த கவர்மெண்ட்ல இஷ்யூ பண்ணிருக்காங்களா, எல்லா சர்டிபிகேட்டுமே கவர்மெண்டால இஷ்யூ பண்ணாதான் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி வந்து பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, எஸ்சிஏவா என்னன்றதை மென்ஷன் பண்ணிடுங்க. சப்காஸ்ட், சப்காஸ்ட்ன்றது வந்து நம்ம என்ன, அதுக்குள்ள உட்பிரிவு என்ன, ஜாதி உட்பிரிவு என்னன்றது அவங்களே ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா உட்பிரிவு எல்லாம் கீழே வரும். கரெக்டா அது என்ன உட்பிரிவோ, உங்க ஜாதி சான்றிதழ் என்ன இருக்கோ அதை நீங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து எந்த டேட்ல வந்து நம்மளுக்கு சர்டிபிகேட் வந்து இஷ்யூ பண்ணாங்கன்ற டேட், இந்த டேட்டை கொடுத்துருக்காங்க. இங்க யாரு வந்து இஷ்யூ பண்ணா நம்மளோட சர்டிபிகேட்டை, ஒரு சில பேருக்கு டைரக்டா தாசில்தார் இஷ்யூ பண்ணிருப்பாரு, ஒரு சில பேருக்கு டெப்டி தாசில்தார் இஷ்யூ பண்ணிருப்பாங்க, ஒரு சில பேருக்கு ஜோனல் டெப்டி தாசில்தார் இருக்கும். உங்களுடைய ஜாதி சான்றிதழ் எடுத்து கடைசியா யார் சைன் போட்டுதான்னு பார்த்து அந்த இடத்துல இஷ்யூவிங் அத்தாரிட்டியில இந்த இதை சைன் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து டேட் ஆஃப் இஷ்யூவன்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதாவது என்னைக்கு சான்றிதழ் கொடுத்தாங்க அப்படின்ற டேட்டுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. நம்மளோட கம்யூனிட்டியோட சர்டிபிகேட் நம்பர் மேல, அட்டைக்கு மேல நம்பர் இருக்கும், இல்ல பேப்பர் நான் இப்ப வந்து டிஜிட்டல் வச்சிருக்கனாலும் நம்மளோட நம்பர் இருக்கும், அந்த நம்பரை இங்க கொடுக்க வேண்டியதான். ஓகேவா? ஃபுல்லா கம்யூனிட்டியோட டீடைல்ஸ் இதுல கொடுத்துருந்துருப்பாங்க, பாத்துக்கோங்க என்னன்னு சொல்லி. அடுத்து கம்யூனிட்டி டீடைல்ஸ் பார்த்தாச்சு. கம்யூனிட்டி டீடைல்ஸ் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு செக் பட்டன்ல ஒரு கிளிக்க பண்ணிட்டு எல்லா ப்ரொசீஜரும் முடியுதுன்னா நம்ம கடைசியா நமக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, பட்டன் பாக்ஸ். அதை கிளிக் பண்ணி நம்ம அங்க சேவ் ப்ரொசீஜர் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த ப்ரொசீஜருக்கு போயிருவீங்க. நான் நடுவுல ஸ்கிப் ஆயிட்டு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தா நான் மறுபடியும் வரேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, நீங்க சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும்போது நம்மளோட டேட்டாலாம் நீங்க எது வர வந்திருக்கீங்களோ அதெல்லாம் டைப் ஆகி தான் இருக்கும். ஆல்ரெடி அதெல்லாம் கிராஸ் ஆகிட்டு டேரக்டா நீங்க எது புதுசா வரீங்களோ அந்த இடத்துல இருந்து வந்துக்கலாம். நான் சேவ் கொடுக்கல அப்படின்னா அது வராது, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வர மாதிரி ஆயிரும். ஓகேவா? சரி, அடுத்த அட்ரஸ், மூணாவது வந்து அட்ரஸ், பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அட்ரஸ்ல என்னன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ். கம்யூனிகேஷன் அட்ரஸ் கரெக்டா நான் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் டைப் பண்ணிட்டு பர்மனன்ட் அட்ரஸ் சேம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்க கொடுத்துட்டீங்கன்னா இங்க இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா அங்க டைப் ஆயிரும், அதுவே டைப் ஆயிரும். இதுவும் சேம்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணா போதும். சேம் இல்ல அப்படின்னா இதை டைப் பண்ணிட்டு இன்னொரு இப்ப பர்மனன்ட் அட்ரஸ், இப்ப பர்மனன்ட் அட்ரஸ் எதுனா பர்மனன்ட் அட்ரஸ் என்ன அப்படின்றத இங்க டைப் பண்ணிக்கோங்க. இப்ப இருக்கிற அட்ரஸை இங்க டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. கடைசியா இதுல என்னன்னா இந்த பர்மனன்ட் அட்ரஸ்ல என்னன்னு கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு என்ன, நியரஸ்ட்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருக்காங்க, இங்க டைப் பண்ணி இருந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து மெயில் ஐடி. சரி, அடுத்து அந்த மெயில் ஐடி, போன் நம்பர் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு கடைசியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சேவ் அண்ட் ப்ரொசீஜர் கொடுக்குறோம். ஓகேவா? சேவ் ப்ரொசீஜர் கொடுத்துறோம்னா அந்த வேலை முடிஞ்சு. அடுத்து நம்மளுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அட்ரஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்துடும். இந்த பட்டன்ல நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க, இங்க ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டன்ல நம்மளுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல காமிச்ச மாதிரி எஸ்எஸ்சி, ஹெச்எஸ்சி, யூஜி படிச்சிருக்கீங்களா, இல்ல எஸ்எஸ்சி, ஹெச்எஸ்சி, அடுத்து அந்த 12th முடிச்சுன்னா டிப்ளமோ முடிச்சு வேற எதுவும் படிச்சீங்களா, இல்ல இந்த இடத்துல வந்து ஹெச்எஸ்சியே படிக்காம டிப்ளமோ படிச்சீங்களான்னு சொல்லி நம்ம இங்கேயே கிளிக் பண்ற மாதிரி வந்துடும். இங்க என்ன கிளிக் பண்றீங்களோ அதோடதான் கீழே டைப் பண்ற மாதிரி வரும். இதை மாத்தி டைப் பண்ணீங்கன்னா இங்க கீழே இருக்கிற பட்டன் இருக்காது. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை கரெக்டா கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன பேட்டர்ன்ல ஸ்டடி பண்றோம் அப்படின்னு ஸ்டடி படிச்சிருக்கோம் அப்படின்றத இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதை மாத்தி கிளிக் பண்ணிட்டேன்னா இங்க இருக்கிறதுல ஐயோ இதை காணும் அதை காணும்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிரும். ஓகேவா? அதனால இதை கரெக்டா பாத்துக்கோங்க. இப்போ எஸ்எஸ்எல்சி நான் உள்ள போறேன், சர்டிபிகேட் நம்பரை கொடுக்குறேன், மோட் ஆஃப் ஸ்டடி நான் ரெகுலர்ல படிச்சேன்னா பிரைவேட்ல படிச்சேன்னா நீங்க கேட்கறாங்க, ரெகுலர்னா ரெகுலரை கொடுத்துறோம். ஸ்கூல் நேம் நான் இங்க கொடுத்துருக்கேன், ஸ்கூல் நேம் அவங்க கேட்கறாங்க, எந்த ஸ்கூல்ல படிச்சா இல்ல பிரைவேட்ல படிச்சா எந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்கறாங்க. அடுத்து நேம் ஆஃப் த போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு. ஓகேவா? அடுத்து நம்ம தமிழ ஒரு பாடமா வச்சிருக்கோமா அப்படின்னு நீங்க கேள்வி. ஓகேவா? தமிழ ஒரு பாடமா வச்சிருக்கீங்களா, ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இயர்ல 10th இயர் ஆஃப் பாசிங், மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், எந்த இயர்ல நம்ம பாஸ் ஆயிருக்கோம்,
நம்மளோட சர்டிபிகேட்லயே இருக்கும் இயர் ஆஃப் பாசிங் சொல்லி அந்த மந்த் அண்ட் டேட் நம்ம போட போறோம். நம்ம 10th வாங்கினா மார்க் கேக்குறாங்க. ஓகேவா, 10th மார்க் மேக்ஸிமம் மார்க் 500, வாங்கின மார்க்னு சொல்லி நம்ம என்ன மார்க் வாங்கிருக்கீங்களோ அந்த மார்க்கை டைப் பண்ணிக்கலாம். எத்தனை அட்டம்ப்ட்ல நம்ம கிளியர் பண்ணிருக்கோன்றது அடுத்த காலம்ல வரும். எத்தனை அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிருக்கா, 4 அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிருக்கேன், 2 அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிருக்கேன்னு நீ அதை கொடுக்கணும் 10th. ஓகேவா, 10th முடிச்சுட்டு அப்படின்னா 12th வந்து கேட்கும். அடுத்து இது வந்து 10th தான், நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸும் கொடுத்து அது முடிஞ்சிடும். அடுத்து 12th ஸ்டார்ட் ஆகும். சர்டிபிகேட் நம்பர், அதே மோட் ஆஃப் ஸ்டடி, ரெகுலரா பிரைவேட்டா, எந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிச்ச, நேம் ஆஃப் த போர்டு, இயர், எந்த இயர்ல கிளியர் பண்ணோம், 12th மார்க், மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு, 1200. இப்ப வந்து 600 மாறிடுச்சு. நம்ம முன்னாடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா 1200 இருக்கும். இப்ப ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு 600க்குன்னு இருக்கும். அந்த மார்க் மேக்ஸிமம் மார்க்கையும் மினிமம் நீங்க வாங்கின அப்டேட் மார்க்கையும் நம்ம இங்க போட்டுற வேண்டியதான். ஓகேவா, போட்டுன்னா அது எத்தனை அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணீங்கன்னா அடுத்த பாக்ஸ்ல கேட்கும் 1ன்றத நோட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து இதுவும் HSC தான், இங்க தெளிவா இங்க கொடுத்துருப்போம். நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ்னு சொல்லிட்டு 1ன்னு கொடுத்தாச்சு. அடுத்து யூஜி டீடைல்ஸ். ஓகேவா, யூஜி டீடைல்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க. போன டைம்லாம் பாத்தீங்கன்னா யூஜி டீடைல்ஸே 2 யூஜி இருந்துச்சு. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிஇ முடிச்சதுக்கு பிறகு பிஏ முடிக்கிறாங்க அப்படின்னா டைரக்டா வந்து பிஏவும் கொடுத்துருந்தாங்க, பிஏவும் கொடுத்துருந்தாங்க, ரெண்டுமே கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இந்த டைம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஜி டிகிரின்னு போட்டு ஒரே ஒரு டிகிரி தான் அந்த காலம்ல கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா, எனக்கு பிஎஸ்டிஎம் வேணும் அப்படின்னு சொன்னவங்க டைரக்டா என்ன ஓபன் பண்ணிக்கலாம்னா அந்த பிஏ விட்டுட்டு பிஎஸ்டிஎம்ல இருக்கிற தமிழ் வழி இருக்கிறத மட்டும் நீங்க இதுல அப்லோட் பண்ணிருங்க. பிஏ ஹிஸ்டரி படிச்சிருக்கேன்னா அந்த பிஏ ஹிஸ்டரியோட அப்லோட் பண்ணிருங்க. டாக்குமெண்ட் அப்லோடட், அதாவது 3 நம்ம டிகிரி முடிச்சிருக்கோம். ஒரு சில ஸ்டூடெண்ட் கேக்குறாங்க, நான் வந்து இப்ப முடிச்சவங்க, இன்னும் ரிசல்ட் வராதவங்க, நம்ம அப்ளை பண்ணும் போதே இந்த இடத்துல உன் கையில என்ன சர்டிபிகேட் இருக்கு அதை நீ அப்லோட் பண்ணணும். பின்னாடி என்ன சர்டிபிகேட் இருக்குன்னு கேட்கும். 3 சர்டிபிகேட் நம்ம கையில இருக்கணும். டிகிரிக்கு நான் டிகிரி முடிச்சிருக்கேன்றதுக்கு 3 சர்டிபிகேட் கையில இருக்கணும். எந்த 3 சர்டிபிகேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு ப்ரொவிஷனல், இன்னொன்னு டிகிரி சர்டிபிகேட், டிகிரியே வச்சிருக்கணும். இல்ல அப்படின்னா கன்சாலிடேட், அதாவது ஒருங்கிணைந்த எல்லா மார்க் ஷீட்டுமே ஒரே இடத்துல கொடுத்துருப்பாங்க, அது கன்சாலிடேட் இருக்கணும், இல்லைன்னா டிகிரி இருக்கணும், இல்லைன்னா ப்ரொவிஷனல் இருக்கணும். இந்த 3ல ஏதாவது ஒன்று கையில வச்சிருந்தா அப்ளை பண்ண முடியும். 3மே இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாது. ஃபைனல் செம்லாம் வச்சு அப்ளை பண்ண முடியுமானா முடியாது. ஓகேவா, இந்த 3 டேட்டுமே நோட்டிபிகேஷன் வந்து அந்த ஏப்ரல் 4க்கு முன்னாடி இருக்கணும். ஏப்ரல் 4க்கு பின்னாடி வந்துச்சுன்னா இந்த 3மே வந்து செல்லாது, நம்ம அப்ளை பண்ண முடியாது. அதான் அட் த டைம் ஆஃப் த நோட்டிபிகேஷன் பிஃபோர் யூ ஷுட் ஹேவ் த டிகிரி ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நோட்டிபிகேஷன்ல. ஓகேவா, இதோட நம்பர் டேட் எல்லாம் நீங்க கொடுக்கும் போது பார்த்து கொடுங்க என்னன்னு சொல்லி. சரி, அடுத்து சர்டிபிகேட்டோட நம்பர் இங்க கேட்டிருந்திருக்காங்க. ஓகேவா, இது சர்டிபிகேட் நம்பர், என்ன டிகிரி முடிச்சிருந்திருக்க, அந்த டிகிரியில என்ன சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. ஓகேவா, அதுல யூனிவர்சிட்டி, எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. வேற எதுவும் இல்ல. எந்த இயர்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணோம், இயர் ஆஃப் பாசிங். அடுத்து எத்தனை மார்க், எத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க. மோட் ஆஃப் ஸ்டடி, நான் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிச்சேன், அதாவது கரஸ்ல படிச்சேன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ரெகுலர்ல படிச்சேன்னா ரெகுலர் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுற வேண்டியதான். ஓகேவா, இது யூஜி டீடைல்ஸ் முடிஞ்சிடும். பிஜி நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா பிஜியும் கொடுங்க. பிஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஜில முடிச்சவங்க 2 பேர், நான் யூஜி முடிச்சிருக்கேன், இன்னொரு பையன் பிஜி முடிச்சிருக்கான். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 120, அந்த பையனும் 120, நான் பிசிக்கல்ல 15, அந்த பையனும் பிசிக்கல்ல 15, இன்டர்வியூல நான் 6, அவனும் 6. இப்ப யார 2 பேர்ல செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகிரி தான் ஃபர்ஸ்ட் பாப்பாங்க, அடுத்து ஏஜ் பாப்பாங்க. அதுக்கு டிகிரி நான் வந்து பிஇ முடிச்சிருக்கேன், அவன் எம்இ முடிச்சிருக்கான் அப்படின்னா எம்இ ஃபர்ஸ்ட் எடுத்துரு, இவனை வந்து அடுத்ததுல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஓகேவா, அதனால பிஜி கையில வச்சிருந்தா பிஜி அப்ளை பண்ணிருங்க, எதுவுமே விட்டுறாதீங்க. ஓகேவா, பிஜி வச்சிருந்தா எஸ்என் கொடுத்து அதோட டீடைல்ஸ் கொடுக்க போறோம். இது 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ். ஓகேவா, இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கடைசியா என்ன கொடுத்துடணும், அந்த செக் பட்டன்ல ஒரு கிளிக்கா கொடுத்துட்டு சேவ் ப்ரொசீஜர் கொடுத்துட வேண்டியதான். சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேஃபா இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா, சரி, அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம கவர்மெண்ட் வேலையில இருக்கோமா இல்ல பிரைவேட்ல இருக்கிறோமா, அறிவு எம்ப்ளாய்டுன்னு கேட்கும். எம்ப்ளாய்னா அந்த எம்ப்ளாயோட எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி ஏதாவது உள்ள இருந்திருக்கலாம். ஓகேவா, நோன் கொடுத்தனால நீங்க தரல, நான் மீதி எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தா இதை பார்க்கல. ஓகேவா, எஸ்னா அதுக்கான டீடைல்ஸ் நீங்க கொடுக்கணும், நோனா தேவையில்லை, செக் பட்டனை கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட்டுக்கு வந்துடலாம். ஓகேவா, சரி, அடுத்து கிரிமினல் கேஸ் டீடைல்ஸ் இருக்கா, அதாவது நம்ம மேல வந்து இது வேற ஏதாவது ஒரு தடவையாவது வழக்கு பதிவு பதிஞ்சிருக்கா, உங்க மேல கிரிமினல் கேஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து எஸ்ன்னு கொடுத்து அவன் அந்த டீடைல்ஸ் கேட்கறான். ஓகேவா, கீழே வந்து கிரிமினல் கேஸோட அந்த கேஸோட நம்பர் மட்டும் கேட்பான், என்னைக்கு நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்பரு இயரை மட்டும் கொடுத்துட்டு
அந்த இதை செக் பட்டனை போட்டுட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா, நான் கேஸ் முடிஞ்சிருச்சு, கேஸ் இதுல இருக்கிறவங்க பண்ணி வேஸ்ட், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. கேஸ்ல நான் இருந்தேன், ஓகேவா, ஆனா கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு, நான் வந்து விடுதலை, நான் வந்து எதுவுமே தப்பு பண்ணலன்னு சொல்லி நான் எதுவும் வாங்கிட்டேன் அப்படின்றவங்களுக்கு சர்டிபிகேட் ஒரு வெரிஃபிகேஷன் அப்ப இவன் மேல எதுவும் தப்பு இல்லை அப்படின்றதுக்காக நம்ம முன்னாடியே கொடுத்து வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஓகேவா, இல்லாதவங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நம்ம நோன் கொடுத்துட வேண்டியதான். இங்க செக் பட்டன்ல கிளிக் பண்ணிட்டு சேவ் ப்ரொசீஜர் கொடுத்துரு. ஓகேவா, சரி. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா டீடைல்ஸ். ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் கரெக்டா உங்க கையில என்ன சர்டிபிகேட் என்ன ஃபார்ம் இருக்கோ, அவங்க அத்தாரிட்டி யார சொல்லியிருக்காங்களோ அவங்க கிட்ட போய் சைனா வாங்கி கரெக்டா அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் வச்சுக்கோங்க. மாத்தி ஃபில் பண்ணிட்டா அப்படின்னா ரிஜெக்ஷன் ஆயிரும். ஓகேவா, அதனால கரெக்டா பாத்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இருந்துச்சுன்னா எக்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா நோன் கொடுத்துடலாம். இது ஸ்பெஷல் மார்க். என்சிசி வச்சிருந்தா என்சிசியோட டீடைல்ஸ், என்எஸ்எஸ் இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா இதோட சர்டிபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணணும். என்னெல்லாம் கொடுக்குறியோ அதெல்லாம் அப்லோட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். பிடிஎஃப் அந்த இமேஜ் ரெடியா வச்சிருக்கணும். ஓகேவா, அதனால பாத்துக்கோங்க. என்சிசி வச்சிருந்தா என்சிசியோடது, என்எஸ்எஸ் வச்சிருந்தா என்எஸ்எஸ். இல்ல நான் ஸ்போர்ட்ஸ்ல வந்து நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டேன், லாஸ்ட் 5 வருஷம் தான் எலிஜிபிள்னா நான் ஏதாவது நான் ஸ்பெஷல் மார்க் வச்சிருக்கேன்னு சொல்லி எஸ்ன்னு கொடுத்தரலாம். அது என்ன ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி உள்ள கொடுத்துடலாம். ஓகேவா, கொடுத்துட்டு மறுபடியும் சேம் அதே தான், செக் பட்டன்ல கிளிக் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் நம்ம கொடுக்க போறோம், அவ்வளவுதான். ஓகேவா, கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து பிஎஸ்டிஎம் டீடைல்ஸ். பிஎஸ்டிஎம் இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா நோன் கொடுத்து வேலையை முடிச்சிடலாம். எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் என்ன கேட்பானா, 1ல இருந்து 10வது வர. 1ல இருந்து 10வதுலயே நான் 1ல இருந்து 5க்கு ஒரு ஸ்கூல்ல படிச்சேன், 6ல இருந்து 10 ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கேன்னா இங்க ஆட் மோர் டேட்டான்னு இருக்கும். 1ல இருந்து 5ன்னு போடணும். ஃப்ரம் 2, ஃப்ரம் வந்து 1ல இருந்து 5, எந்த இயர் படிச்சேன்னு சொல்றாங்க. இந்த இயர்ல இருந்து இந்த இயர் படிச்சேன். பிஎஸ்டிஎம் இஷ்யூ சர்டிபிகேட் யார் இஷ்யூ பண்ணாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல போட்டுருங்க. அவங்க அந்த சர்டிபிகேட்ல டேட் இருக்கும், டேட்டோட சேர்த்து போட்டுருங்க. எந்த இன்ஸ்டியூஷன்ல படிச்சேன், இல்லைன்னா எந்த ஸ்கூல்ல படிச்சன்ற டீடைல்ஸ் டேட் எல்லாம் தெளிவா போட்டுற வேண்டியதான். 1ல இருந்து 5 ஒரு ஸ்கூலு, 6 to 10 படிக்கிறேன்னா இங்க டேட்டா மோர் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா சேம் இதே காலமே இன்னொன்னு ஓப்பன் ஆகும். நான் இல்ல நான் 6 to 8 ஒண்ணுல படிச்சேன், 9 to 10 ஒண்ணு படிச்சேன்னா இங்கேயே நீங்க இன்னொரு ஆட் மோர் டேட்டா போய்க்க வேண்டியதான். ஓகேவா, இல்ல அப்படின்னா சந்தோஷம். 1 to 10 வரை இங்க போட்டுருங்க. அடுத்து 11, 12க்கு இங்க +1 +2 சொல்லிடுறாங்க. பிளஸ் 11வதுக்கு இங்க டீடைல்ஸ் கொடுத்துருங்க. 12வதுக்கு அடுத்த டீடைல்ஸ் கொடுங்க. இது வந்து 11வதுன்னு சொல்லியிருக்காங்க. 11வதுல இருந்து 12வது. ஓகேவா, இங்க இயர் ஆஃப் ஸ்டடி, இந்த இயர்ல இருந்து இந்த இயர் வரை படிச்சேன், இவங்க வந்து எனக்கு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணாங்க. ஓகேவா, அத்தாரிட்டி டிசைக்னேஷன், அவங்க என்ன போஸ்டிங்ல இருக்காங்கன்னு கேக்குறாங்க, வேற எதுவும் இல்ல. அவங்களோட சைனு, சிக்னேச்சரு, சீலு இதெல்லாம் கேக்குறாங்க. அங்க மோர் டேட்டா வேற எதுவும் வேணுமான்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்க மோர் டேட்டாவை அப்ளை பண்ண போறோம். அடுத்து டிகிரிக்கு கொடுக்கணும். ஓகேவா, 11, 12 முடிச்சாச்சா, அடுத்து யூஜி டிகிரி கேக்குறாங்க. முன்னாடி வந்து யூஜி டிகிரில 2 இருந்துச்சுன்னா 2 கொடுத்துருந்தாங்க, இங்க 1 தான் இருந்துச்சுன்னா 1 நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். என்ன முடிச்சிருக்கீங்களோ, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனா இருந்தாலும் சரி, ரெகுலரா இருந்தாலும் சரி, அதோட டீடைல்ஸை கொடுத்து விட்டு கிளிக் பாக்ஸ்ல கிளிக்கா கொடுத்து விட்டு சேவ் ப்ரொசீஜர் கொடுத்துட வேண்டியதான். ஓகேவா, சரி. அடுத்து எது வேற வந்தாச்சு, பிஎஸ்டிஎம் முடிஞ்சு. ஒருவேளை பிஎஸ்டிஎம் இல்லைன்னா நோன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டேட்டாவே வராது. கிளிக்கா கொடுத்துட்டு சேவ் ப்ரொசீஜரை போயிட வேண்டியதான். ஓகேவா, பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா அந்த ப்ரொசீஜர், இல்லைன்னா நோன் கொடுத்து அடுத்துக்கு வந்துடலாம். ஓகேவா, சரி. அடுத்து எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ், ப்ரிஃபர்ட் சென்டர் எக்ஸாமினேஷன். நான் என்ன ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், 4 இதை மாற்ற முடியாது, நேமை சேஞ்ச் பண்ண முடியாது, டேட்டா எக்ஸாம் சென்டரை சேஞ்ச் பண்ண முடியாது, மெயில் ஐடி ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸாம் சென்டரையும் பார்த்து சூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு சூஸ் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு திருச்சியிலே 2 இருக்கு. நார்மல் திருச்சின்னு ஒண்ணு கொடுத்துருப்பான், திருச்சி சிட்டின்னு கொடுத்துருப்பான். திருச்சின்னு கொடுக்குறது எங்க வேணாலும் சுத்தி இருக்கிறதுல போடலாம், எக்ஸாம் போய் நீங்க எழுதுற மாதிரி இருக்கலாம். திருச்சி சிட்டின்றது சென்டர்ல இருக்கிற சிட்டில மட்டும்தான் அவன் போடுவான் எக்ஸாம் சென்டர். ஓகேவா, அதனால ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு அதுக்குள்ளே நிறைய டிஸ்ட்ரிக்ட், நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அதெல்லாமே இருக்கும், நீங்க அதுக்குள்ள நீங்க பார்த்து போட்டுக்க வேண்டியதான். சரி. அடுத்து டிபார்ட் டீடைல்ஸ், நீங்க எதுவும் வந்து டிபார்ட் பண்ணிருக்காங்களா, டிஎன்யூஎஸ்ஆர்பி என்னன்னு சொல்லி கேட்கறாங்க, நோன் கொடுத்தாச்சு. ஓகேவா, அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் டீடைல்ஸ், 500 ரூபா ஃபீஸ் சொல்றாங்க. ஓகேவா, கிளிக்கா கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீஜர் கொடுக்க வேண்டியதான். இதான் எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ். இதை கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அடுத்துதான் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, நம்ம இதுவரை என்னெல்லாம் கொடுத்துருந்தோமோ அதெல்லாம் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. ஓகேவா, இங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ற டாக்குமெண்ட் என்ன, போட்டோ கேக்குறாங்க. போட்டோ பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது இந்த கேபில நீங்க மாத்தி வச்சிருந்துக்கணும். ஓகேவா, போட்டோ என்ன சொல்றாங்க, மினிமம் 30 கேபில இருந்து மேக்சிமம் 50 கேபி வரை போட்டோவா கையில ரெடியா வச்சிருந்து இங்க சூஸ் டாக்குமெண்ட்ல சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிட வேண்டியதான். அடுத்து சிக்னேச்சர் கேக்குறாங்க, அதுல 30ல இருந்து 50 போட்டோ சிக்னேச்சர் 30 to 50 சொல்லி இருந்திருக்காங்க. ஓகேவா, அடுத்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதாவது கைரேகை கேக்குறாங்க. ஓகேவா,
அதையும் நீங்க வந்து ஒரு பேப்பர்ல வச்சு ஒரு போட்டோ பிடிச்சி எத்தனை கேபி சொல்றாங்க 400 கேபில இருந்து 500 கேபி வரை இருக்கணும். அதை போட்டோ பிடிச்சி அதையும் நீ டாக்குமெண்ட்ல அப்லோட் பண்ணி விட்டுறணும். அடுத்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுத்துருந்துருக்காங்க. ஓகேவா, கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை 100 கேபில எல்லாமே கேபி மாறுது. போட்டோ சிக்னேச்சர் 30 to 50 சொல்லியிருந்தாங்க. கம்பி இம்ப்ரெஷன் 400 to 500 சொல்லியிருந்தாங்க. கம்யூனிகேஷன் 100 to 500 சொல்லியிருந்திருக்காங்க. கேபி எல்லாம் அதுக்கு தகுந்தாப்புல பார்த்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, அடுத்து நம்ம உள்ள எஜுகேஷன்ல என்னெல்லாம் கொடுக்குறோமோ அது எல்லாமே இருக்கும். எஸ்எஸ்எல்சி எதுவும் அட்டம் இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அட்டம் இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேவா, எதுவும் அட்டம் இல்லை அப்படின்னா நம்ம எஸ்எஸ்எல்சிலேயே நம்ம ஒரே ஒரு மார்க் ஷீட் தான் இருக்கும். நம்ம அதை மட்டும் அப்லோட் பண்ண போறோம். அவ்வளவுதான் எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட்னு சொல்லிட்டு நம்ம இங்க அப்லோட் பண்ண போறோம். 100 to 500 கேபி. ஓகேவா, HSCன்னு சொல்றது 12th அதுவும் 100 to 500 கேபி சொல்லியிருக்காங்க. அட்டம் இருந்துச்சுன்னா அட்டம் இல்லைன்னா தேவை கிடையாது. ஓகேவா, யூஜி டிகிரியோட சர்டிபிகேட் டிகிரி இல்லைன்னா ப்ரொவிஷனல் இல்லைன்னா கன்சால்டேட் எத்தனை கேபி சொல்லியிருக்காங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி நீங்க அதுல போட்டுடலாம். ஓகேவா, அவ்வளவுதாங்க. இதை நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு வந்து எதுக்கு போயிடும் அப்படின்னா பேமெண்ட் டீடைல்ஸ்க்கு போயிடும். ஓகேவா, இதுல எதுவும் இல்லை, அவ்வளவுதான். அடுத்து வந்து எங்க நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதுல பார்த்ததுல ஓகேவா நான் காமிக்கிறேன். இப்ப எந்த இதுல வேணா டாக்குமெண்ட் அப்போர்ட் கடைசியில வந்தாச்சு. அடுத்து ரிவ்யூ அண்ட் கன்ஃபர்மேஷன். அவ்வளவுதான். ப்ரிவியூ அண்ட் கன்ஃபர்மேஷன்ல ப்ரிவியூ வந்து எல்லாம் நம்ம இதுவரை அப்ளை பண்ணது எல்லாத்தையும் போட்டோவோட சேர்த்து மொத்தமா அப்படியே வரும். அப்படியே எல்லாத்தையும் வாசிச்சு ஒன்னொன்னா நம்ம செக் பண்ணிட்டு கடைசியா சப்மிட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிரும். பிடிஎஃப் மேல நிற்கும். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோங்க. எதுவும் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க அப்ளை பண்ணதோட பிரிண்ட் அவுட் நம்ம கையில இருக்கணும். நம்ம அப்ளிகேஷனோட எதுவுமே மிஸ்டேக் இல்ல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, எடுத்து வச்சிட வேண்டியதான். அடுத்து நீங்க ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா லாஸ்ட் 10 நாள் வரை நம்மளுக்கு டைம் இருக்கு. ஓகேவா, நடுவே நீங்க இப்பயே நான் அப்ளை பண்ணனாலும் மறுபடியும் நடுவே வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்பதான் கரெக்ஷன் பண்ணலாம் கிடையாது, நடுவே வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்ல நான் லாஸ்ட் 10 நாள் கரெக்ஷன் பண்றதுனால கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஆனா அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் தேவையோ எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து ஸ்கேன் பண்றதெல்லாம் எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. பிளஸ் என்னெல்லாம் சர்டிபிகேட் இருக்கோ அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. எதெல்லாம் அப்லோட் பண்றீங்களோ எதெல்லாம் வச்சு அப்ளை பண்றீங்களோ அது எல்லாமே நம்மளுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் தேவை. நீங்க நான் அப்லோட் பண்ண அத்தனையும் தான் வச்சு நம்மளுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆனா வெரிஃபிகேஷன் அப்ப இது எல்லாமே நம்ம கையில இருக்கணும். ஓகேவா, அதனால கையில வச்சுக்கோங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா, கவனமா அப்ளை பண்ணுங்க. நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து அப்ளை பண்ணிருங்க. ஓகேவா, டைம் நம்மளுக்கு கம்மியா தான் இருக்குது. லாஸ்ட் டைம்ல அப்ளை பண்றேன்னு சொல்லி விட்டுறாதீங்க. லாஸ்ட் டைம்ல சர்வர் பிஸியா இருக்கும். டிஎன்பிஎஸ்ஆர்பியை பொறுத்தவரை டேட்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டான். அந்த ரயில்வே எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்களா, இன்னொரு 10 நாள் தரேன் அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி டேட்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டான். அப்படியே டேட் முடிஞ்சுன்னா அதோட முடிஞ்சு அவ்வளவு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நடுவுலயே மிட்லயே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவோட பிடிஎஃப் டெலிகிராம்ல கொடுக்குறேன். டெலிகிராம்ல வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேளுங்க. ஓகேவா, டெலிகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.